ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ எந்த சர்ச் பார்க்க போகிறோன்னா பாலப்பள்ளம் சிஎஸ்ஐ சர்ச் பார்க்கலாம் மக்களே. சங்கர்ஸ் அண்ட் லெஃப்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் மக்களே. எனக்கு பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பாலப்பள்ளம் சர்ச்சு. யாருக்கெல்லாம் தெரியும், தெரியாதவங்களுக்கு கிறிஸ்மஸ் டைமில் டெக்கரேஷன்ஸ் பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாலப்பள்ளம் சர்ச் டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்லேருந்து நான் இப்போ உள்ளே போயிட்டேன். பார்த்தீங்களா, காம்பவுண்டுக்குள்ளே ரொம்ப அழகாக ஒரு ஃப்ளவர் கொஞ்சம் அழகாக அந்த பூ மாதிரி பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, அது சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்டில் வெல்கம் பண்ணி அது வழியாக போகும்போது சர்ச் டெக்கரேஷன் சூப்பராக இருந்துச்சு. டாப் டு மேலேருந்து கீழே வரைக்கும் லைட்ஸ் போட்டிருக்காங்க. பட் சைடில் ஒரு சைடில் உள்ள லைட் வந்து நாங்கள் போகிற நேரத்தில் எரியாமல் இருந்துச்சு. ஆஃப்டர் தட் அதை கொஞ்சம் தள்ளினா அங்கே பாருங்கள் வாட்டர்லாம் வச்சு அது பக்கத்தில் ஒரு கொக்கு நிற்கிது. இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குடில் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. குடிலில் வந்து ஜீசஸோட பர்த் அதுதான் இருக்கும் எல்லா குடிலையும். பட் இந்த குடிலில் என்ன இருக்குதுன்னா ஏதேன் தோட்டம், அதில் வந்து ஆதாம் ஏவாள் பார்த்தீங்களா, அந்த பேர்ட்ஸு அது இது எல்லாமே சரௌண்டிங் ஏரியா. அந்த இது ஏதேன் தோட்டம், அது ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, ஆஃப்டர் தட் என்னென்னா ஜீசஸோட பர்த் இருக்குது. ஜீசஸ் அப்படி பறக்கும்போது சாஸ்திரியர்கள் அப்புறமா வந்து மேய்ப்பர்கள் எல்லாரும் கடைக்கு கொண்டு வந்து நீல் டவுன் பண்ணி அவங்க காணிக்கைகள் எல்லாம் வைக்கிறது அதெல்லாம் அதில் இருக்கும். அந்த குடில் மேலே வந்து ஏஞ்சல் வந்து நிற்கிறது மாதிரி அந்த செட்டப் வந்து குடிலில் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏரியன் தோட்டம் வச்சு பண்ணியிருந்தது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். பாலப்பள்ளம் சர்ச் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க, டைரெக்டாக பார்த்துருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. சர்ச்சை பாருங்கள் ஃப்ரெண்ட். அப்புறமா சர்ச் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பார்த்தீங்களா, பல வண்ண மின் விளக்குகளால் ஆலயத்தை சுற்றி உள்ள எல்லா இடங்களும் சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, தொங்க விட்டு சீரியல் லைட்ஸ் எல்லாம் தொங்க விட்டு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. பெரிய ஸ்டார் ஒன்று வச்சுருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இந்த டிசம்பர் மந்த் ஃபுல்லாகவே அவ்வளவு பியூட்டிஃபுல்லாக ஒவ்வொரு பிளேஸஸும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு பிளேஸஸும் இருந்துச்சு மக்களே. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணணும். நீ லைட்ஸை போடுங்கன்னு சொன்னால் கூட நம்ம இனிமேல் எந்த சர்ச்சஸ்லேயும் போட மாட்டாங்க. ஸோ அந்த லைட்ஸ் இருக்க நேரத்தில் நம்ம போய் என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான், வேறு வழியே இல்லை. ஃப்ரண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் நம்ம போனால் ஃபுல் லைட்ஸாக டெக்கரேட் பண்ணியிருக்கேங்க. பார்த்தீங்களா, இது நாங்கள் குடில் பார்க்க போன நேரத்தில் தான் அந்த சிஎஸ்ஐ சர்ச்சை பார்த்தோம். அப்போது அந்த சர்ச்சோட டெக்கரேஷன் பார்த்தோம், உங்களுக்காக எடுத்திருக்கோம். ஓகே, இன்னும் நிறைய சர்ச் டெக்கரேஷன்ஸ் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் பார்த்து எனக்கு கொஞ்சம் நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அனைத்து நல்லுள்ளவங்களுக்கு நன்றி. இன்னும் என்னோடய வீடியோஸ் பார்த்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.
அமைதியை அருளும் கடவுள் உங்களோடு இருப்பாராக அப்படின்னு ஒரு ஆர்ட்ஸ் போட்டு அந்த இதில் அந்த காம்பவுண்டில் இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது அந்த வேர்டு. ரியலாகவே அமைதியை தரும் சமாதான கர்த்தராகிய தேவன் தான் நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் நிச்சயமாக எல்லா மக்களுக்கும் அமைதியை தந்து வழி நடத்துவார். பெரிய ஸ்டார் ரொம்ப நல்லா இருக்கு பார்த்தீங்களா? அழகா இருக்குல்ல மக்களே? ரொம்ப நல்லா இருக்கு பார்த்தீங்களா? ஓகே, சங்கர் சிந்தி லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.